இதற்கு உடன்பட முடியாது. இதை விட அதிக சீட் கொடுக்கறதுக்கு உங்க பொதுச்செயலாளர் ஒத்துக்கிட்டா, நான் செல்போனை ஆன்லயே வச்சிருக்கிறேன், 5 மணிக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம், அதுக்கு முன்னாடி சொல்லிட்டா அப்ப கூட்டணியை உறுதிப்படுத்தலாம், அதுவே செய்யணும்னு சொல்லிட்டு போனாங்க. முக்கியமா சொன்னவர் ஓபிஎஸ். ஆனால் அதிமுக பொதுச்செயலாளரிடம் போய் அவர் நம் கூட்டணியில் நீடிக்க விரும்பவில்லை, அவர் சொல்றபடி நம்ம சீட்டு கொடுக்க முடியாது, அதனால முடிச்சுட்டாரு அப்படின்னு பொய்ய சொல்லிட்டார். பின்னால் கேள்விப்பட்டேன், தினமணி வைத்தியநாதன் சொன்னார், உங்களுக்கு 15 சட்டமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும் கொடுப்பதென்று அவங்க முடிவெடுத்துட்டாங்க, நீங்க நேரா அவங்கள போய் சந்திச்சோம்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி என்னிடம் பேசுவதற்கு துக்ளக்சோவும் தினமணி வைத்தியநாதனும் படாத பாடுபட்டிருக்கிறாங்க. நான் போன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நான் இருக்கிற இடமே தெரியக்கூடாதுன்னு ஒரு வீட்டுக்குள்ள இருந்துட்டேன். சாயங்காலம் தான் இங்க அறிவாலயத்துக்கு வந்தேன், இங்க தாயத்துக்கு வந்தேன். போன கையிலேயே வச்சிருக்கிறேன். ஓபிஎஸ் கூப்பிடுவாரு, கூப்பிடவே இல்லை. ஏன்னா அவங்க எடுத்த முடிவுக்கு மாறா அவர் எந்த காரணத்தை முன்னிட்டு நம்ம கூட கூப்பிட்டு வரமாட்டாருன்னு ஓபிஎஸ் சொல்லிட்டார். அதன் பலரை இன்று ஓபிஎஸ் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது இங்கே 5 மணிக்கு கூட்டம் கூடி நாம் என்ன முடிவெடுப்பது என்று எல்லோரையும் பேச சொன்னேன். கூட்டம் முடியும் போது விடியற்காலை 4:30 மணி. அனைவரையும் பேச சொன்னேன். இந்த மாதிரி ஜனநாயக விவாதம் எந்த கட்சியிலும் நடைபெற்றிருக்க முடியாது. இந்த அரங்கத்தில் அதுபோல பகல் தொடங்கி விடிய விடிய அனைவரையும் கருத்து பரிமாற்றம் செய்துதான் நாம் முடிவுகளை மேற்கொண்டோம். கடைசியாக நாம் தேர்தலை புறக்கணிப்பது, நாம் இப்போது அணி மாறவும் முடியாது, இந்த குறைந்த இடங்களை வைத்துக் கொண்டு போட்டி போட முடியாது என்று சொல்லி தேர்தலை புறக்கணிப்பது என்று முடிவெடுத்தோம். மணி 5:30 ஆகிவிட்டது. ஓய்வே இல்லாமல் களைப்பாகி நான் என் அறையில் போய் படுத்தேன். ஜூனியர் விருதிலே அப்பொழுது இருந்த திருமாவேலர், இப்பொழுது கலைஞர் டிவியில் இருக்கார், அவர் வந்துட்டாரு. நான் கொஞ்சம் தூங்கலான்னு நினைச்சேன், அவர் வந்துட்டாரு. பேட்டி நடந்தது சொல்லுங்கன்னு, நான் முக்கியமான ஜூரியில நமக்கு பட போறாங்கன்ட்டு 1 மணி நேரம் நடந்ததெல்லாம் சொன்னேன். அத சொன்ன பிறகு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு முதலமைச்சர் அவங்க ஜெயலலிதா எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பினாங்க. உங்கள் மீது எல்லையற்ற மரியாதை வைத்திருக்கிறேன், கூட்டணி பிரச்சனையில் முடிவெடுப்பது உங்களின் சொந்த உரிமை, ஆனால் நீங்கள் உங்களை ஒரு சகோதரனாகவே நான் பாவித்து வருகிறேன். அருமையான ஒரு கடிதம் எழுதி, ஆனால் நீங்கள் உங்கள் கட்சிக்கு எது ஏற்கிறதோ அந்த முடிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த சகோதரி என்றும் உங்கள் மீது மரியாதை வைத்திருக்கிறேன். அந்த லெட்டர் நான் வச்சிருக்கிறேன். அதே மனோபாவத்தோட தான் கொளுத்துற வெயில 2:30 மணிக்கு சிறுதாவூர் தாண்டி போயிட்டு இருக்கும் போது வந்த முதலமைச்சர் கான்வாய் வருது. முதலமைச்சர் கான்வாய் வந்து ஆமா பார்த்த எதுக்க போகுது, திடீர்னு முதலமைச்சர் வண்டி உங்களை பார்த்து வருதுட்டாங்க. நான் என்னடான்னு இருக்கேன், வண்டி நேரா வந்துருச்சு. பிரஸ்காரன், டிவிக்காரன், போட்டோகிராஃபரு, செக்யூரிட்டி எல்லாம் முன்னாடி காரில் போயிட்டாங்க, யாரும் கிடையாது. அந்த அம்மா இறங்குறதுக்கு ஒரு பீடம் போட்டு தான் இறங்குவாங்க, அப்படி இறங்க முடியாது. ஆனா இப்போ நான் கிட்ட போன உடனே அந்த சீட்ல இருந்து கீழே குதிச்சுட்டாங்க. கொடையும் கிடையாது வெயிலுக்கு, எல்லாம் போயிட்டாங்கல்ல. நான் தலப்பா கட்டி இருக்கிறேன், சன்கிளாஸ் போட்டிருக்கேன். வணக்கங்க அப்படின்னு. வணக்கம். என்ன இந்த வெயில் இப்படி வாரீங்க, என்ன? டோட்டல் ப்ரோஹிபிஷன், முழு மதுவிலக்கை வற்புறுத்தி நான் வந்துட்டு இருக்கேன். சப்ஜெக்டை மாத்திட்டாங்க. அம்மா எப்படி இருக்காங்க, வீட்டுல பிள்ளைகள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு
இந்த நேரம் வரையில சாப்பாடு எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, எங்க சாப்பிடுவீங்கன்னு கேட்டாங்க. சாப்பாடு நாங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், நாளை மறுநாள் உங்களுக்கு பிறந்த நாள், இது 22ஆம் தேதி நடக்கும். உங்கள் பிறந்த நாளுக்கு நான் வாழ்த்து சொல்றேன், ஆங்கிலத்தில் சொல்றேன். ஒரு நீண்ட ஆயுளும் நிறைந்த ஆரோக்கியமும் ஒரு மன நிறைவோடு உங்கள் வாழ்வு தொடரட்டும் அப்படின்னு ஆங்கிலத்தில். மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ ஓபிஎஸ் மற்றும் விஜய் குறித்து விமர்சனங்களை முன்வைத்து பேசி வரும் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் வைகோ அவர்கள் உரையாற்றி வரும் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். விஜய் மீதும் ஓபிஎஸ் மீதும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். மதிமுகவினுடைய நிர்வாக குழு கூட்டம் என்பது அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகமான எக்மோரில் இருக்கக்கூடிய தாயகத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் பல்வேறு கருத்துக்களையும் பல்வேறு விமர்சனங்களையும் வைத்திருக்கிறார். குறிப்பாக அதிமுகவுடன் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தபோது, அதாவது ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடந்தது. 12 இடங்கள் தான் கொடுப்போம் என என்னிடம் பேச்சுவார்த்தை நடத்த வந்த ஓபிஎஸ், செங்கோட்டையன், ஜெயக்குமார் கூறினார்கள். வைகோ கூட்டணியில் நீடிக்க விரும்பவில்லை என ஜெயலலிதா அவர்களிடம் பொய் சொல்லிவிட்டார்கள். நான் அதிமுக கூட்டணிக்கு வர தயாராக இல்லை என ஓபிஎஸ் கூறியிருக்கிறார். அப்போது ஓபிஎஸ் செய்த தவறுக்காகத்தான் அதன் பலனை தற்போது ஓபிஎஸ் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். காட்டமான விமர்சனங்களை அவர் முன்வைத்திருக்கிறார். அதே போல திருச்சி கரூர் சம்பவத்தை மேற்கோள் காட்டி திருச்சியில் கூட தங்காமல் விஜய் சென்னைக்கு ஓடி வந்து விட்டார். யாரும் செய்யாத பித்தலாட்டத்தனத்தை விஜய் செய்துள்ளார். சென்னை அழைத்து வந்து துக்கம் கேட்டுள்ளார். இது யாரும் செய்யாத பித்தலாட்டம் தனம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முதலமைச்சர் அரசியல் செய்ய வேண்டாம் என பேசினார், ஆனால் விஜய் சகட்டு மேனிக்கு பேசியுள்ளார் என்று வைகோ விமர்சனம் வைத்திருக்கிறார். ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.